செங்கல் புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கியூர் கிராமத்துல அந்த இடமே ஒரு தீவு போல காட்சியளிக்கிறது. ஏனென்றால் அந்த மரங்கியூர் கிராமம் சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி இருந்தது. வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. யாரும் உள்ள செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் நடந்து இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே உணவு எதுவுமே கிடைக்காத காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே வெளியும் வர முடியாமல் உள்ளேயும் யாராலும் உள்ளேயும் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தினால விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சுவாஜ் தலைமையிலான போலீசார் ட்ரோன் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவு பொட்டலங்களை ட்ரோன் மூலியமாக அனுப்புகின்றனர். அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரோன் மூலியமாக அந்த ஒரு பெரிய பாக்ஸ்ல அந்த உணவு பொட்டலங்களை போட்டு அந்த ட்ரோன் எடுத்து சென்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அதாவது எந்த இடத்துல மக்களால் உள்ள செல்ல முடியவில்லையோ அந்த இடத்திற்கு அங்க பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அந்த ட்ரோன் மூலியமாக அந்த உணவு பொட்டலங்களை எடுத்து சென்று அந்த ட்ரோன் கொண்டு சேர்க்கிறது. இந்த முயற்சியை காவல்துறையினர் தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். ட்ரோன் மூலியமாக உணவு வழங்கக்கூடிய இந்த நிலையில இதே போல பல பகுதிகளை கண்டறிந்து எந்தெந்த இடங்கள்லாம் உள்ள போக முடியலையோ அந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அந்த இடங்களுக்கு ட்ரோன் மூலியமாக இந்த மாதிரியான உணவு பொருட்களை கொடுப்பதற்கு போலீசார் தயாராகி வருவதாக உயரதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது மரங்கியூர் கிராமம், இந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மரங்கியூர் கிராமம், இந்த கிராமம் கிட்டத்தட்ட இந்த கிராமம் ஒரு தீவு போல காட்சியளிப்பதாகவும் இந்த இடத்தில் தான் மக்கள் அதிக அளவில் மாட்டிக்கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உணவு இல்லாமல் தவித்து வருவதாகவும் தகவல் வந்ததை அடுத்து இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கியிருப்பதாக காவல்துறையினர் தகவலாக தெரிவிக்கின்றனர்.